நகர்ல இருக்கிற எந்த ஜுவல்லரி ஷோரூமுக்கு வேணாலும் போங்க, அழகழகா சேலை கட்டிக்கிட்டு பெண்கள் நிப்பாங்க. எதுக்கு நிக்கிறாங்க? அவங்க படிக்கணும் சம்பாதிக்கணும்னு நிக்கிறாங்களா? கல்யாணத்துக்கு காசு சேர்க்கணும்னு நிக்கிறாங்க. அப்போ அல்டிமேட்டா அட் எண்ட் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலேயே பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டா இந்த சமூகம் இன்னைக்கும் கல்யாணம்ன்றதை தான் பாக்குது. அப்போ அந்த கல்யாணம்ங்கிறத தாண்டி இந்த பெண்கள் வந்து வேலைக்கு போகணும், கெரியர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. கெரியர் தான் பொண்ணுக்கு எல்லாம் அப்படிங்கறத நடுத்தர வர்க்கம் புரிஞ்சிருக்குது. குறைந்தபட்சம் நடுத்தர வர்க்கத்துல இருக்கிற முற்போக்கு பேசக்கூடிய குடும்பங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. கெரியர் தான் முக்கியம், பெண்ணுக்கு கெரியர் இருந்தா அவளை பாத்துக்குவாங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. ஆனா இதே மிடில் கிளாஸ்ல, லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பல குடும்பங்கள்ல கெரியர் எந்த அளவுக்கு அப்படின்னா, சம்பாதிச்சு கொண்டு வந்து வீட்டுல தர்ற வரைக்கும் கெரியர் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. கீழ்மட்டத்துல அடிமட்டத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, அவங்களுக்கு வேலைக்கு போய் தான் ஆகணும். ஏன் போகணும்? கல்யாணத்துக்கு காசு சேர்க்கறதுக்காக போகணும். அப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நீங்க பாக்குறீங்களா இந்த பெண்கள் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இந்த 40 வயதை தாண்டிய பெண்கள் இந்த மாதிரி கடைகள்ல வேலை செய்யறாங்களான்னு நீங்க பாருங்க. அந்த சூப்பர்வைசரி கேடர்ல யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. மத்தபடி வந்து மூத்த தலைமுறை அந்த 40 வயசை தாண்டிய நடுத்தர வர்க்க பெண்கள் எல்லாம் இந்த கடைகள்ல இல்ல. எங்க போனாங்க அவங்க எல்லாம்? பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல உள்ள பெண்கள், கோவையில இருக்கக்கூடிய கொஞ்சம் ஈரோடு அந்த பக்கம் காங்கேயம் அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு அடித்தட்டு பெண்களை தான் இவங்க எடுத்துட்டு வந்து இந்த கடைகள்ல வேலைக்கு வைக்கிறாங்க. அப்ப இந்த பெண்கள் வந்து திருமணத்துக்குன்னு சொல்லி ஒரு 4-5 வருஷம் கடையில வேலை பார்த்துட்டு சம்பாதிச்ச காசை வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தனை, ஊர்ல இருக்கிற ஒரு பையனை, குடும்பம் கையை காட்டுற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊர்ல போய் உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வயல்லையோ அல்லது இன்ன பிற இடங்களையோ அவங்களுடைய வேலைகளை உள்ளூருக்குள்ளேயே அவங்க அமைச்சுக்கிட்டு அவங்க உலகம் சுருங்கி போயிருது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நகர்ப்புறத்துல வந்து ஒரு படாடோபமான அந்த மாதிரி ஒரு ஷோரூம்ல ஒரு 4-5 வருஷம் வாழ்ந்துட்டு இந்த வாழ்க்கையை அவங்க கண்ணால பாக்குறாங்களே தவிர இந்த வாழ்க்கையை அவங்க ஒரு நாள் வாழ முடியாது. அவங்க கிட்ட நகை வாங்குற பெண்களை அவங்களால பார்க்க முடியுமே தவிர அந்த நகையை அவங்களால ஒரு நாள் ஆசையா வாங்கி போட்டுக்க முடியாது. இதை செய்யற அந்த பெண்கள் ஒரு 25 வயசு கல்யாணம் முடியுது அப்படிங்கிற பட்சத்துல அத்தோட அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிருது. பொதுவெளியில் அவங்க புழங்கக்கூடிய இந்த உலகத்துக்குள்ள அவங்க வர்ற the window to this world is closed forever.